வெல்கம் டு சையத் வாட் தேவ். வெங்கட் ப்ரோ, போன வீடியோல வந்து தூபேவா ருத்ராஜான்னு அடிச்சிட்டு இருந்தோம். அவங்க ரெண்டு பேருமே அடிக்கல. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நம்ம 2 பேரும் நேரத்துக்கு சரண்டர் ஆயிரணும்னு நினைக்கிறேன். இவனுங்களுக்காக நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட்டு. சத்தியமா சொல்றேன். இவனுங்க 2 பேரையும் வச்சுட்டு எப்படி வந்து ஜெயிக்கிறோன்னே எனக்கு தெரியல. ரெண்டு பேர் டிராஷ். ருத்ராஜ காப்பாத்தாது முன்னாடி பின்னாடி ஆள் இருக்கு. சஞ்சு சாம்சன் அடிச்சு காப்பாத்துவான், இல்ல ஆயுஷ் மாத்திரை அடிச்சு காப்பாத்துவான். டூபே எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சான்னு வைங்களேன், காப்பாத்த ஆளே இல்ல. பிரச்சனைனா நமக்கே தெரியுது தூபே வந்து இஸ் நாட் அவனுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல வேரியேஷன் இல்ல. அவன் வந்து அடிக்கிறான், ஓரளவுக்கு அடிக்கிறான். அண்ட் ஹி ஹேஸ் அ பவர், ரா பவர். ஒரு ஆர்க்ல வந்துச்சுன்னா இஸ் ஹிட்டிங். இவனுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் மனசுல யாரோ ஆள் மனசுல பூந்து நம்ப வச்சிருக்காங்க. இவன் பெரிய பினிஷர். இவனை ஏன்டா பினிஷிங் அனுப்புறீங்க? தலையாச்சும் அனுப்பி விடுங்கடா. எனக்கு இன்னைக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி வித் ருத்ராஜ் தட் ஹி டிட்ன்ட் வேஸ்ட் பால்ஸ். கன்ஃபார்மா சொல்றேன். நல்ல வேலைக்கு தம்பி முதல்லயே ஒரு இது அவுட் ஆயிட்டு போனேன். ஆக்சுவலா என்னங்களா, அதுதான் டேர்னிங் பாயிண்ட். அவன் அவுட் ஆனதுனாலதான் ஆயுஷ் மாத்திரை வந்து அடிச்சான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஹோல் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒன்லி சிஎஸ்கேஸ் பவர் பிளேஸ் வேர் குயிக் ரன்ஸ் கேம். பவர் பிளேக்கு அப்புறமே நம்மளும் ரன் அடிக்கல. 7 to 7 ஓவர்ஸ் அப்புறமே நம்மளும் ரன் அடிக்கல. அதுக்கப்புறமேட்டு அப்போ அவனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பெருசா ரன் அடிக்க முடியல. ஆக்சுவலி நான் கேகேஆர் இன்னிங்ஸ் பார்த்துட்டு, நான் வந்து ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே இன்னிங்ஸ் பார்த்துட்டு ஐ வாஸ் ஆங்கிரி. லைக் பிரவிஸ் அண்ட் சர்ஃப்ராஸ், என்னடா பிரவிஸே ஸ்லோ ஆன மாதிரி இருந்தது எனக்கு. பிரவிஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி இருந்தது, சர்ஃப்ராஸ் ரொம்ப ஸ்லோ ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா சர்ஃப்ராஸ் போய் இப்படி புகழ்ந்துட்டு நம்ம இப்படி கால வாரிட்டானே வச்சிருந்தேன். இவனுக்கு இன்னிங்ஸ் பார்த்துட்டு I think Bravis and Sarfaraz played really well today. See, turning point was Ruturaj getting out. அவன் வந்ததுனாலதான் எப்படி பார்த்தா ருத்ராஜ் கிரெடிட்ஸ் கொடுத்துருவீங்களே. அவுட் ஆனது, அடிச்சதுல அவுட் ஆனது கிரெடிட்ஸ். அதாவது எப்படின்னா, அவன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆயுஷ் மாத்திரை ஒரு காட்டினான் பாத்தீங்களா, அதுதான் சூப்பரா இருந்துச்சு. செம்மையா எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இது வந்து ஏன் இந்த ஓப்பன் சி, எனக்கு நீங்க சொல்ற கரெக்ட். ஐ அக்ரி தட் ருத்ராஜ் இஸ் அ டீசன்ட் பேட்டர் தானே. இல்ல பேட்டிங் ஸ்கில் இல்லைன்னு நான் சொல்லவே. இஸ் லுக்ஸ் வெரி வாஷ்டு, அதான் உண்மை. அட்லீஸ்ட் ஐ நோ யூ கேனாட் டிராப் ஹிம் அட் திஸ் பாயிண்ட், அதெல்லாம் ஓகே. அட்லீஸ்ட் மேக் ஹிம் கம் ஒன் டவுன். ஆயுஷ் மாதிரி ஓப்பனிங் இறக்கி தான் பாருங்க. அவனோட ப்ராப்ளம் பவர் பிளே கூட கிடையாது ப்ரோ. 6 அடிக்கு போனா அவுட் ஆயிடும். he cannot hit 6. நான் போன வீடியோ சொன்னதுதான். என்ன ஆச்சுனே தெரியல, எதுக்கு 6 அடிக்க மாட்டானே தெரியல. This is the guy who hit ஒரே ஓவர்ல வந்து 7 6 அடிச்சான் ப்ரோ டொமஸ்டிக்ல. இந்த இதுல அதுவும் எப்படி தெரியுங்களா, அந்த ஒரு பிரபுதேவா காமெடி ஒண்ணு இருக்கும். ஒரு எந்த படம் ஞாபகம் இல்லை, அதுல பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாடியில இருந்து குப்பையை கொட்டிட்டு கீழே இருந்து அவங்கள பார்த்து இப்படிம்பாரு, கீழே ஆள் இருக்கான்னு தெரியாது இப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி பவர் பிளேல ஒரு 2 ஃபீல்டரு, அது ஒரே ஃபீல்டருக்கு கரெக்டா போய் நவுந்து கரெக்டா அவனுக்கு அடிச்சுட்டு இப்படி. நீங்க சொல்ற கரெக்ட். எனக்கு என்ன காண்டுனா, நீங்க பேட்டிங் டேலண்ட், ஃபார்ம் அவுட் அதெல்லாமே கரெக்ட். எனக்கு என்ன காண்டுனா, இவன் வந்து 2024ல இருந்து இதான் பண்றான் ப்ரோ. 2024லயுமே அதான் சொல்றேன். 2024லயுமே இந்த குஜராத் டைட்டன் ஆர்சிபி மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா பவர் பிளேல இருக்கிற வெளியே இருக்கிற 2 ஃபீல்டர் கரெக்டா அடிப்பான் ப்ரோ. டேய் யாரா நீ, எதுக்குடா 4? அது ருத்ராஜ் வந்து ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு ஹிட் a lot of sixes, ஓகேவா. இந்த மும்பை மேட்ச், போன வருஷம் மும்பை மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓபனர் சூப்பரா அடிப்பான். அந்த மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு சிக்ஸே இருக்காது, பர்ஃபெக்ட்டா பட்டார் 4 அடிப்பான். அதையாச்சும் பண்றா. இன்னைக்கு ஷாட் பாருங்களேன், லைக் he is determined to get out. அத வந்து அவன் ஸ்ட்ரைட்ல அடிச்சிடலாம். இல்ல, I give him credits bro. Thankfully நல்ல வேளை நீ 15 பால் 20 பால் வேஸ்ட் பண்ணாம போனதுக்கு வெரி ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து ஐ எம் வித் யூ, லெட்ஸ் பேஷ் டூபே டுகெதர். நான் வந்து இன்னைக்கு ருத்ராஜ் பக்கமே போக வரும்போல. ஆக்சுவலி ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா என்னால டூபேயும் பெருசா பேஷ் பண்ண முடியல. இவனுங்களும் தடவிட்டு தான் இருந்தானுங்க. இல்ல ப்ரோ, டூபே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அவுட் சைடு ஆஃப் போட்டா அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கு ப்ரோ. எப்படி அது தப்பிக்க போறான்னு எனக்கு தெரியல. எனிவே பேக் டு பேக் பாயிண்ட்ஸ், ஹாப்பி விஷயம். ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தா. நான் வந்து போன வருஷம் எடுத்த பாயிண்ட்ல பாதி பாயிண்ட் ஆல்ரெடி எடுத்துட்டோம். அதாவது இப்ப நான் வந்து ஆர்சிபி மேட்ச் முடியறப்பலாம் ஐ ரிமெம்பர் மை கண்டிஷன் ஹவ் ஐ வாஸ். அங்க இருந்து ஐ அம் டியூ கிரெடிட்ஸ் டு தி அனாலிட்டிக்ஸ் டீம். பிளம்பிங் நிறைய இருக்கு. பிளம்பிங் அட்லீஸ்ட் ரைட் நோ அவரோட தப்பா அவர் திருத்திக்கிட்டு பிளேயிங் லெவன்ல சேஞ்சஸ் நம்மளும் ரொம்ப சொல்றது. பிரசாந்த் தீர், கார்த்திக் சர்மா டிராப் பண்ணுங்க, அகில் ஹுசைன் கொண்டு வாங்க, இது எல்லாமே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம். ரைட்லி அகில் ஹுசைன் ஹஸ் கம். அவன் வந்து பெரிய ஹெல்பிங் ஹேண்டா இருக்கான் ப்ரோ. நிஜமாலுமே பெரிய ஹெல்பிங் ஹேண்டா இருக்கான். பவர் பிளே நல்ல சரியான ஸ்பெல், இன்னைக்கு சூப்பரான பெரிய ஹெல்பிங் ஹேண்டா இருக்கான். அதெல்லாமே வந்து இட் ஹஸ் டர்ன்ட் அரவுண்ட். இந்த சேஞ்சஸ்னால நிறைய டர்ன் அரவுண்ட் ஆயிருக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி இட் இஸ் ஹேப்பனிங்.
அண்ட் டெஃபினெட்லி பவுலிங்லயும் ஐ எம் சீயிங் இம்ப்ரூவ்மெண்ட். 100 கேம் ஆஃப் ஏஜ் டெஃபினெட்லி நீங்க சிம்பிள் as fact என்ன when pitch is helping they are also bowling and bro spinners பார்க்க போனா. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ்மே சூப்பரா போட்டாங்க. ஒரு சில பால்லாம் நல்லா ஷார்ப்பாவே டர்ன் ஆச்சு. டுடே ருத்ராஜ் ஆல்சோ ட்ரஸ்டட் ஸ்பின்னர்ஸ். அதை வந்து நான் அப்ரிசியேட் பண்ணி அவங்க என்ன கொடுக்கவே மாட்டான். டுடே இன்னைக்கு ஆனா இன்னைக்கு குர்ஜப் அடி வாங்கணும்னு போச்சுரா என்னோ திருப்பி கலீல் அஹ்மத்தை கொடுத்துருவானோன்னு அப்படியே ஹார்ட் வாய்க்கு வந்துட்டு இருந்தது. நல்ல வேலைக்கு 100 கொடுத்தான் திருப்பி. ஆல்சோ த பவுலிங் சேஞ்சஸ் அண்ட் ஃபீல்ட் பிளேஸ் மட்டும் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. நம்மளால அதை மேட்ச் டு மேட்ச் பார்க்க முடியுது. நீங்க வந்து போன மேட்ச் பாத்தீங்கன்னா கரெக்டா நான் இது வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு இருந்தேன். நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் ஆடுறப்ப அவன் நிறைய ரிவர்ஸ் ஆடுவான். அந்த சைடு எல்லாம் ப்ரொடெக்ஷன் கரெக்டா இருந்துச்சு. ஸோ இப்பதான் அந்த சீட் இப்பதான் போட்டு கொடுக்குறாங்க போல ருத்ராஜ். இதெல்லாம் போய் கரெக்டா பண்றா இவனுக்கு இதுன்னு சொல்லிட்டு இப்பதான் பிரிண்ட் எடுத்து அவங்க கையில கொடுத்து அனுப்புறாங்க போல. என்னோட டார்கெட் இப்ப 5th 6th or 7th பிளேஸ் ப்ரோ. என்னோட டார்கெட் வந்து நாட் 10th பிளேஸ். அதுக்கு ஒருத்தன் ரெடியா இந்த வருஷம் செதுக்கி ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் தலையில கட்டிருங்க 10th பிளேஸ். ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே எந்த டீமுமே தொடர்ந்து 10th பிளேஸ் வாங்கினது கிடையாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதை மட்டும் வாங்கிடாதீங்க. ருத்ராஜ் டூபேயும் யாராவது ஒருத்தர் அடிச்சா நீங்க வந்து என்கிட்ட சாரி கேட்க போறீங்க, இல்ல நான் வந்து உங்கள்ட்ட சாரி கேட்க போறேன். சிஎஸ்கே ஜெயிக்குது. இல்ல அட் திஸ் பாயிண்ட் ருத்ராஜ் should hit and ask sorry to me. அவனால நான் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கேன். ஆனா ருத்ராஜுக்கு வந்து லைக் ஓப்பனிங் ஸ்பாட் கேப்டன்ன்றப்போ he has more responsibility. அவ்வளவுதான். like that he should justify that position. சரி, coming back to காப்பாத்தா ஆள் இருக்குப்பா. தூபே காப்பாத்தா யாரு இருக்கா நீங்க தெரிஞ்சு. அவனை காப்பாத்தா ஆள் இருக்கு. அவன் டூபே காப்பாத்த எங்க தலை இருக்காரா. டூபே இறக்க விடாம நாங்க தலை இறக்கி விடுவோம்டா. ஐ வாஸ் திங்கிங் தட் இந்த இடத்துல சத்தியமா தலையை இறக்கி விட்டா சூப்பரா பண்ணுவாப்ல. இதை விட பெட்டரா பண்ணுவாப்ல. இதே பொசிஷன் தான் நீங்க ஆட வைக்கிறீங்கன்னா என்ன பிரச்சனைனா தலையை இறக்கி விட்டா நரேந்திர பால் கொடுத்துருவாங்க. இல்ல அங்கெல்லாம் தலையை இறக்க விட கூடாது. ஜேமி ஓட்டன் வந்தான் பாத்தீங்களா. ஜேமி ஓட்டனை முன்னாடி டூபே பொசிஷன் அமைச்சிட்டு அந்த இடத்துல தலையை இறக்கி விட்டோன்னு வைங்களேன், நல்லாதான் இருக்கும். டெஃபினெட்லி பெர்ஃபார்ம் பெட்டர். தலை வந்து கூச்சமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ நல்லா விளையாண்டு டீம் நம்ம ஏன் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கூச்சமே விடாத. தூபே உட்கார வாங்க, தப்பே கிடையாது. பட் அக்ரி தட் நம்ம பேட்டிங் லைனப்ல வந்து லைக் டூபே இஸ் நாட் அ ஃபினிஷர். சர்ஃபராஸ் கான் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இட் இஸ் லுக்கிங் வெரி ஓவர் கிரௌடட். அண்ட் இந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ கேகேஆர் மாட்டிட்டான் எஸ்கேப். இந்த மாதிரி இன்னொரு டைம் ஃபினிஷிங்ல சொதப்பணும்னா ஐ டோன்ட் திங்க் வில் எஸ்கேப் ஹானஸ்ட்லி. நான் இன்னொரு சொல்லணும்னு இருந்தேன் ப்ரோ. லாஸ்ட் வீடியோ சேயிங் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். லைக் இவன் வந்து விக்கெட் கொலாப்ஸ் பயப்படுறான். ஏன்னா வந்து விக்கெட் கொலாப்ஸ் ஆனா வந்து இமிடியேட்டா பிரசாந்த் ஹீரோ கார்த்திக் சர்மாவோ இறக்கி விட்டுருவான் அடுத்த இமிடியேட்டா அது ஒரு சான்ஸா வச்சு அப்படின்னு சொன்னேன். நீங்க கரெக்டா ஒரு 13th 14th ஓவர்லாம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா போத் வேர் பேட். அவன் அதாவது அந்த பாசிபிலிட்டிக்கு அவனுக்கு வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா ஐ திங்க் அது பண்ணியிருந்தானா ரொம்ப பெரிய தப்பா இந்த ப்ரோ. யூ ஷுட் வெயிட். என்ன கேட்டா அகில் ஹுசேன் கூட அந்த ரன் அடிப்பான் ப்ரோ. நீங்க வெயிட் பண்ணி இன்னும் டவுன் மேல தள்ளி கூட அகில் ஹுசேன் கூட அந்த ரன் அடிப்பான் ப்ரோ. நீங்க அகில் ஹுசேன் விட்டுட்டு இவனுங்களை சப்ஸ்டியூட் இறக்கிருந்தானே நீங்க அந்த 4 ஓவர் யார் போட்டிருப்பா யோசிச்சு பாருங்க. இட்ஸ் அ பிக் த்ரெட் ப்ரோ. இன்னுமே ஃபிளமிங் அந்த எங்கேயா ஒரு கிராக் விழும், ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் வரும், இவங்க 2 பேர்ல யாராச்சும் வச்சு ப்ரூவ் பண்ணி காமிச்சிடலாங்கிறதுல ரொம்ப காஷியஸா இருக்கான். Fleming tactical mistake இன்னமும் இருக்கு. கேப்டன் should come one down. That is one, like Rutraj should come one down. That is one thing they have to correct. நீங்க சொன்ன மாதிரி இந்த பேரடா பாய் உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் வந்து லைக் I don't know whether they are waiting for the opportunity or what not, but நமக்கு ஏற்கனவே பேட்டிங் ரொம்ப crowded-ஆ இருக்கு. You have to figure out who is going to be your like எனி சிச்சுவேஷன் பேட்டர். இப்போ வந்து டூபேயோட லிமிடேஷன் என்னன்னா தலைவர் ஸ்பின் மட்டும் தான் ஆடுறாப்ல. 14th ஓவருக்கு முன்னாடி இறங்கினாதான் கொஞ்சமாச்சும் ரிசல்ட்ஸ் வருது. நீங்க 16, 17 ஓவர்லாம் தலைவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இஸ் லைக் டேக்கிங் 5, 10, 6 balls டு ஈவன் செட்டில் டவுன் அண்ட் ஹிட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பவுண்டரி, விச் இஸ் நாட் ஐடியல். நீங்க வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன் தான் நீங்க அனுப்பணும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த அவருக்கு லைக் வைடா போட்டாங்கிற லிமிடேஷன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க டூபே ஃபினிஷரா முக்கிறது, இந்த ஒன் டவுன் ருத்ராஜ் இறக்குறது எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா we can hold them for later half of the tournament. நான் ஒரு வெயிட் சொல்றேன் பாருங்க ப்ரோ. அகில் ஹுசேனை 11ஸ்லயே கொண்டு வந்துடணும். எனக்கு கேட்டா இம்பாக்ட் பிளேயர்ல வந்து டூபே, தோனி 2 பேர் இருக்கும். ஓகே, விக்கெட் ரொம்ப ஏர்லியா போயிடுச்சுன்னு வைங்களேன். ரொம்ப ஏர்லியா போயிடுச்சுன்னா டூபே அமைச்சிடலாம். ஒரு 15 நாள் டூபே அனுப்பிச்சு விட்டுறணும். இந்த 2 ஓவர்ல சத்தியமா தலையை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு அந்த ஒரு 5 பால் 20 ரன்லாம் கொடுப்பாரு பாத்தீங்களா. அத வந்து கண்டிப்பா நம்ம வந்து தலைட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் ப்ரோ. ஸ்டில் தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் தலை. ஒன்லி இஃப் யூ கீப் டூபே அண்ட் தோனி டுகெதர். ஒரு அகில் ஹுசேனும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். இன்னொன்னு ஆல்ரவுண்டர்னால ஈஸியா கீ பவுலர். அவனால நீங்க ஆப்ஷனா எதுக்கு நீங்க இம்பாக்ட் பிளேயர்ல ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷனா வைக்கிறீங்க? அவனெல்லாம் விட்டுட்டுலாம் நீங்க போக முடியாது. 2வது ஜேமி ஓட்டனும் வைக்க முடியாது.
பியூர் பேட் ஜேமி வார்டன் ஹஸ் பிகம் our மெயின் பிளேயர். மெயின் சோ ஜேமி வார்டன் ஆப்ஷன் கிடையாது. வைக்க முடியாது. நீங்க வந்து டூபே தலை வைங்க, வேணா கார்த்திக் சர்மா வைங்க. இந்த மாதிரி வச்சு இதுல யார் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் நல்லா அடிப்பான்னு தோணுதோ அவங்கள இறக்கி விடலாம். ஐ திங்க் இந்த மேட்ச் நம்ம வந்து நல்லா விளையாண்டோங்கிறத விட கேகேஆர் சூப்பரா சொதப்புனாங்க ப்ரோ. அவங்க பேட்டிங் ஆர்டரே அவுட் ஆஃப் லைக் குஜ்ரி மஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ராஜ் பிரியன் ஹம்சா சொல்ற மாதிரி குஜ்ரி மஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க பேட்டிங் ஆர்டரே. இவன் ரஹானே இன்னும் ஓப்பனிங் லைக் இவனை இல்ல bro. நரேன் ஓப்பனிங் இறக்கி அதுக்கு விட்டுட்டு ஃபுல்லா காரணம் சொதப்பி என்னன்னா விட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அகில் ஹுசேனை டாக்டிக்கலா கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவன் வந்து லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வந்து அவன் வந்து லெக் ஸ்டெப் அட்டாக் பண்ணுவான். அவன் வந்து ஓப்பனிங் பவர் பிளேவே போடக்கூடாதுங்கிறதுக்காக லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் அனுப்பிச்சு விட்டானுங்க. இந்த பிரச்சனை நம்மளுக்கு எஸ்ஆர்ஹெச்லயே இருக்க போகுது. போன வீடியோல இவரு சொன்னாரு. ஆக்சுவலா கட் ஆயிடுச்சு. யாரு பரத் சொன்னாரு. 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். இப்ப அகில் ஹுசேனை வச்சு எப்படி மேனேஜ் நல்லா போட்டாருன்னா ஓகே. பட் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்னால அதை எப்படி கவுண்டர் பண்ண போறோங்கிறது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அடிச்சு முடிச்சோடனே என்னடா 190 எல்லாம் பத்தாதடா அப்படின்னு நினைச்சேன். பட் லுக்ஸ் லைக் இட்ஸ் அபவ் பார் தான். பிட்ச் வாஸ் ருத்ராஜ் அவுட் ஆகி ஆயுஷ் மாத்திரை வந்ததுதான் நம்மளோட மேட்ச் வின்னிங் மொமெண்ட். அவர் அவுட் ஆகி ஆயுஷ் மாத்திரை அடிச்சதுனால மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிச்சோம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. அப்பல இருந்து யாராலுமே ஸ்கோர் பண்ண முடியல. நம்ம பேட்ஸ் பண்ணாலே அது கேமரன் கிரீன் சூப்பரா பண்ணாப்ல. 25 கோடி வாங்கிட்டு ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு 4-4-6-6 பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பால் போல்டு. அண்ட் கம்மிங் அபவுட் கேமரன் கிரீன், இதை பத்தி ரொம்ப நாளா ஒரு இது போயிட்டு இருக்கு. எப்படின்னா கேமரன் கிரீன் வந்து இந்த இதுக்கே ஆப்ஷனுக்கே வந்து பேட்டரா தான் ரெஜிஸ்டர் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ரஹானே கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. ரஹானே என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து பவுலிங் போடல. ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து பவுலிங் போடல. அது நீங்க வந்து ஆஸ்திரேலியாட்ட தான் கேட்கணும், ஆஸ்திரேலியா போர்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அஸ்வின்லாம் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இவங்க வந்து உள்ள வந்துட்டு பவுலிங் போடணும்னா சேலரி டிடெக்ட் பண்ணுங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ கேன் கம் டு தட் பாயிண்ட். ஓகே, மேபி வந்து அஸ்வின் வந்து அவங்க சொல்றது படி நியாயமா இருக்கலாம். நான் பே பண்ணிட்டேன், அவங்க வந்து ஏன் பவுலிங் போட மாட்டேங்கிறாங்க. பட் do really people who represent BCCI have the right to question this? அதுதான் என்னோட கொஸ்டின். ஏன்னா நீ உன் பிளேயரை வேற லீகுக்கு அனுப்புறதே கிடையாது. உன் லைவ் பிளேயர்ஸை நீ என்ஓசி கொடுத்து அனுப்புறதே கிடையாது. அவன் அட்லீஸ்ட் அனுப்பிச்சு வைக்கிறான். அவன் வந்து இன்ஜுரி ஆயிடக்கூடாது. இப்போ கிரிக்கெட் ஆஸ்திரேலியா என்ன யோசிக்கிறாங்க, அடுத்தடுத்து நிறைய டெஸ்ட் மேட்சஸ் இருக்கு, அடுத்தடுத்து அவங்களுக்கும் நிறைய லீக்ஸ் வருது, வேர்ல்ட் டோர்னமெண்ட்ஸ் வரும், ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் வரும். இதனால என் பிளேயர் இன்ஜுரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றான். இவ்வளவு இது வேணா யூஸ் பண்ணிக்கோ, இது யூஸ் பண்ணிக்க வேணாம்னு சொல்றான். இதெல்லாம் நம்ம இவ்வளவு உன்னிச்சு நம்ம கேள்வி கேட்கறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளேயராச்சும் அனுப்பிச்சு விட்டுருக்கணும்ல. அனுப்புறதே கிடையாது. நம்ம பிசிசி எல்லாம் கேட்கற லைக் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஆல்மோஸ்ட் எல்லாமே எக்ஸ்போஸ்டு. ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆச்சு. அப்படியே ஒரு 2-3 மேட்ச் கேரி பண்ண பார்த்தானுங்க. ஓகே, வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மாத்தினானுங்க. அப்பல இருந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஹோப்ஃபுல்லி ஒரு 6வது பொசிஷனாச்சும் வந்துருச்சுன்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். டெஃபினெட்லி நம்ம வந்து அண்ட் இன்னொரு இது என்னன்னா மும்பை எடுத்த 2 பாயிண்ட் கேகேஆரோட. நம்ம வந்து டிஃபீட் ஆனது எல்லாமே டாப் ஆர்டர் டீம்ஸோட. அப்பயும் டிசி டிஃபீட் பண்ணி 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஐ எம் ஸ்லைட்லி ஹோப்ஃபுல் தட் வுட்டன் ஸ்பூன் அவாய்ட் பண்ணிடலாம். வி ஷுட் எய்ம் ஃபார் 6. எனக்கு 6 கண்டிப்பா அனுப்புறோம். ஏன் தெரியுங்களா, 6 போனாதான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் மிஸ்ல பிளே ஆஃப் போலன்னு தோணும். நீங்க 7-8 வந்துச்சுன்னா ஜஸ்ட் மிஸ்ல வுட்டன் ஸ்பூன் விட்டுட்டோன்னு தோணும். அந்த அந்த ஒரு ஃபீல் டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சு கேகேஆர் கை கொடுப்பான்னு நினைக்கிறேன். வாங்கின ஒரு பாயிண்ட்டும் மழை வந்து மதர் நேச்சர்கிட்ட தான் ஒரு பாயிண்டே வாங்கி வச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் மும்பை மேட்ச் கீ மேட்ச் தான். அந்த மேட்ச் வந்து லைவ் போடுவோம் ப்ராபப்ளி. லைக் இவங்களும் கேட்டிருக்காங்க, கிரிக்கெட் எம்எல்ஏ கேட்டிருக்காங்க, சுஜித் ஜிவி கேட்டிருக்காரு. அப்புறம் பாக்கலாம், எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு லைவ் போட முடியுமா, லைவ் வாட்ச் எல்லாம் அங்க கூப்பிட்டாக இங்க கூப்பிட்டாக. நான் தான் உங்களுக்கு எங்கேயும் போகாம இங்கேயே வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சீக்கி சீக்கா வந்து லைவ் போடுறதுக்கு கமெண்ட்ஸ் மேல தெரியணும். நிறைய பேர் காசு கொடுத்து கமெண்ட்ஸ் போடுறானுங்க. பாத்துக்கங்க, நாங்களும் லைவ் நடத்த போறோம், நீங்களும் பாத்துக்கங்க. கமெண்ட்ஸும் மேல தெரியும்னா யோசிச்சுக்கங்க, யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஒருத்தன் பீடாக்கு $50 கொடுத்துருக்கான் ப்ரோ. $50 இல்ல, $50 கொடுத்துருக்கான். யூ ஆர் ரைட் பீடாக், ஆல் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் ரைட். நம்மள திட்டுறதுக்கு வேணா $50 காசு கொடுத்து $50 கொடுத்து திட்டவனுக்கு மேல வந்து 2 பேர் புளிச்சி மாதிரி பேச நிறுத்துங்கடா, இந்த டேக் திஸ் $50 அண்ட் ஷட் அப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐம் கோனா கிவ் யூ $100 டு ஃபக் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ்ஆர்எச் நிஜமாலுமே மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எஸ்ஆர்எச் அவங்களும் இப்பதான் ஃபிகர் அவுட் பண்ணிருக்கானுங்க எப்படி ஜெயிக்கணும்னு. நம்மளும் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் எப்படி ஜெயிக்கணும்னு. 2 பேர் சேர்ந்து யார் ஜெயிக்கிறான்னு சொல்லி ஒரு ஒரு 2 பேர் சேர்ந்து யார் எப்படி தோக்கறான்னு பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படிதான் தெரியும் எப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். காவியா மாறினா கான்சி தாத்தாவா
எஸ்ஆர்எச் கூட தெரிஞ்சிடும். கவிய மரம் தான். இப்படி இல்ல பிளான்டாலாம் நீங்க கேட்டீங்கன்னா கவிய அது மரம் நம்ம தான். பர்சனல் சாய்ஸ். அது சொல்ல வரல, யாரு ஜெயிப்பான்னு சொல்ல வந்தேன். நீ அத கேட்ச் டிராப் ஒரு 3 பண்ணானுங்க ப்ரோ. இல்ல சோபா ஏதாவது பிரவிஸ் பண்ணது கூட நான் லைட்டா மன்னிச்சு விட்டுருவேன். இது சர்ஃப்ராஸ் கூட மன்னிச்சு விட்டுறலாம். அந்த ருத்ராஜ் இப்படி டேய் என்னதான்டா உனக்கு பிரச்சனை? தயவு செஞ்சு சையத் ப்ரோ கொஞ்சமா ரெக்கவர் ஆகி மேல வந்துட்டு இருந்தார். தூபே வந்து ஹெல்ப் பண்றான் அப்படியே. அதுக்கு ருத்ராஜ் முட்டு கொடுத்து பிடிச்சி கீழே இருக்கா. ஒருத்த வந்து கமெண்ட்ல போட ருத்ராஜ் பொண்டாட்டி கூட இவ்வளவு சப்போர்ட் இவன் இவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கான். இவ்வளவு ஹேட் கமெண்ட்ஸும் வாங்கிட்டு வை ஸ்டில் நான் பேக் அடிக்காம இருக்க காரணம் என்ன, பாட்டம் லைன் ஹி ஹேஸ் டேலண்ட். இஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட், அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம். அது எப்பனாலும் கரெக்ட் ஆயிரும். பாட்டம் லைன் டேலண்ட் இருக்கு. நம்ம தலைவனுக்கு பால் காலுக்கு போட்டா மட்டும்தான் அதை கண்டுபிடிச்சிட்டானேன்னா அவனால தப்பிக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. பாட்டம் லைன் அவன்கிட்ட he has immense அதெல்லாம் talent. கரெக்ட். நான் வந்து நம்ம ஆக்ஷன் ரிலீஸ் ஸ்ட்ராட்டஜி பேசினப்பல இருந்தே இப்போவும் அதே தான் சொல்றேன். நீங்க சொல்ற டூபே கிரிட்டிசிசம் எல்லாமே அக்ரி. ஹி ஹேஸ் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ். பட் 2 திங்ஸ். ஒன்னு வந்து பால பார்த்தோன்னே பேட்டை விடுறான். பட மாட்டேங்குதுங்கிறது 2வது செகண்டரி. செகண்ட் திங் இஸ் நம்ம பேட்டிங் லைன்ல அன்பார்ச்சுனேட்லி ஹி ஹஸ் பிகம் எசென்ஷியல். மேபி பேட்டிங் ஆர்டர் லைட்டா ஃபிக்ஸ் பண்ணா தெர் இஸ் a சான்ஸ் லைக் மேபி we can groom சர்ஃபராஸ் as a finisher. அந்த மாதிரி ஏதாவது க்ரூம் பண்ணா கூட ஸ்லைட்டா bro, சான்ஸ் இருக்கு. சர்ஃபராஸோடது என்னன்னா, சர்ஃபராஸ் வந்து பேஸ் யூஸ் பண்ணி அங்க நீங்க பின்னாடி தேர்ட் மேன் ஃபைனலுக்கு பிஹைண்ட் த விக்கெட் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாப்ல. டவுன் த கிரவுண்ட் அடிக்கிறது வந்து தூபே மாதிரிலாம் அடிக்க முடியாது. தூபே தோனி மாதிரிலாம் டவுன் த கிரவுண்ட் அடிக்க பிரவிஸ் தான் ட்ரை பண்ணும் ப்ரோ. we should go for பிரவிஸ். at this point ஆயுஷ் மாத்திரை திட்டவே முடியாது. 4 மேட்ச் அடிச்சிட்டான். ப்ரோ. இன்னைக்கு செம்மட்டி ப்ரோ, சீரியஸ்லி செம்மட்டி ப்ரோ. சாம்சங் கூட கொஞ்சம் திணறனா ப்ரோ, இவன் தூக்கி அடிக்கிறான் ப்ரோ, போட்டாலும் அடிச்சிடறான் ப்ரோ. சூப்பரா அடிக்கிறான். ஓப்பனிங் இறக்குங்களா, என் தலைவனை ஓப்பனிங் இறக்குங்களா. கழகத்தின் எதிர்காலமே ஓப்பனிங் இறக்கி விடுங்க. என்ன டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ஆயுஷ் வந்து அவன் சூரியவன்ஷி கூட காம்பீட் பண்றான், அதனால அந்த மாதிரி அடிக்கிறான். சாம்சன் வந்து அபிஷேக் சர்மா கூட காம்பீட் பண்றான், சோ அதுக்கேத்த மாதிரி அடிக்கிறான். ருத்ராஜ் வந்து கோலி கூட காம்பீட் பண்ணிட்டு இருக்கான், அதனால அது மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். டூபேக்கு அட்லீஸ்ட் யூ கேன் ஃபிக்ஸ் த பொசிஷன். எவன்டா உங்க மனசுல ஆள் மனசுல பூந்து யாரா நம்ப வச்சிருக்கா டூபே ஃபினிஷர்? ஐசிடியை பார்த்து நம்பாதீங்கடா. ஐபிஎல்ல பாருங்க ஃபர்ஸ்ட். ஐ திங்க் தட் இஸ் a ப்ராப்ளம் ப்ரோ. அவன்கிட்ட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினிஷர் யாரும் இல்ல. அவன் வந்து கார்த்திக் சர்மாவோ இல்ல வந்து பிரசாந்த் ஹீரோ பண்ணுவான்னு நினைச்சாங்க. இப்ப அவங்க 2 பேத்தையும் தூக்கிட்டாங்க. ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ மேபி அஃபெக்டிங் டூபேஸ் கேம் பிளே. அது கூட இருக்கலாம். மேபி நீங்க டெவான் பிரவிஸ் பொசிஷன்ல டூபே இறக்கி விட்டனா மேபி நீ இறக்கி விட்டு பிரவிஸை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வர ட்ரை பண்ணலாம் மேபி. ஏன்னா எப்படி எல்லாம் அவன் ஸ்பின்னே கொண்டு வராம இருக்க முடியாது. நம்ம தலைவன் எப்படி ஓட் சாப்பிட்டுருவான், அந்த ஒர்க் கிடைச்சிச்சுன்னா போட 2 6 சொல்லி போட்டு விட்டுருவான். எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். அண்ட் பிரவிஸ் ஐ வாண்ட் டு see பிரவிஸ் ஹவு அந்த 360 டிகிரி ஷாட்ஸை வந்து இந்த யாக்கர் டெத் பவுலிங்ல வந்து ஹவு இஸ் மேனேஜிங்ன்றத இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு see டெஃபினெட்லி. குர்ஜப்னீ தவிர எல்லாமே பாசிட்டிவ் ப்ரோ. ஒரு ஓவர் அவனையும் ரொம்ப குறை சொல்ல முடியாது. ஒரு ஓவர் 1 தான் போட்டான். அவனுக்கு ரிதம் செட் ஆகல என்னன்னு தெரியல. கோயிங் ஃபார்வர்ட் அவனும் நல்லா தான் போடுவான் நம்புறாரு. பவுலிங் வாஸ் எக்ஸெப்ஷனலி குட். அண்ட் ஒன்லி திங் இஸ் we won at power play, we won at when ருத்ராஜ் got out. இப்பயும் தலைவர் தான் காப்பாத்திட்டு அவுட் ஆகி முதல்ல நான் சொல்லிட்டேன்ல, அதாவது எனக்கு வந்து 3 அதாவது இந்த லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்க் கிரீடுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு இஃப் யூ கேன் டிராப் தட் இஸ் குட். ஐ நோ யூ வில் நாட் டு. செகண்ட் அட்லீஸ்ட் கம் 1 down. அதையும் நீங்க பண்ணலையா தலைவா 5 பால் அவுட் ஆயிரு. நான் வந்து அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். நீங்க இறங்குங்க என்ன வேணா பண்ணுங்க, 5 பால் அவுட் ஆயிரு. அதாவது கேப்டன்சிக்கு மேல இப்பதான் இவனுக்கு சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இவன் தான் 10th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கான். போட்டு அவன் புதுசா வந்து அவன் கத்துக்கிட்டு அவன் எப்போ காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணி நம்ம ஜெயிக்கிறது. இல்ல சாம்சன் பண்ணுவான் ப்ரோ. ஐபிஎல் ஃபைனல் எல்லாம் போயிருக்கான் ப்ரோ. அவன் பண்ணுவான் ப்ரோ. சொல்லி கொடுத்தா பண்ண மாட்டானா ப்ரோ சாம்சன்? இல்ல ப்ரோ, சாம்சன் நல்லா ரூட் எடுக்கிறான் ப்ரோ நடுவுல. அதாவது இவனுக்கு நேரம் சரியில்லை ப்ரோ நிஜமா. ஏன்னா ஒண்ணு இவனுக்கு லக்கும் கிடையாது ப்ரோ. நிஜமாலுமே இவன் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் லக்கும் கிடையாது. டாஸும் ஜெயிக்க மாட்டான். இன்னொன்னு சாம்சங் கரெக்டா ரூட் போட்டான் ப்ரோ. போன மேட்ச் ஜெயிச்சுட்டு கோச்சிங் டெடிகேட் பண்றான் அப்படின்ட்டா ப்ரோ. சரி புரியுதுங்களா? சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க நல்ல வேலை ஞாபகப்படுத்துவீங்க. தலைவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நான் 4 லீக் கோச்சா இருக்கேன், எனக்கு தெரியாதா T20 பத்தி என்ன நீங்க ஏன்டா கேக்குறேன்? டே 4 லீக் கோச்சா இருக்கிற மேட்டர்ல என்ன ஜெயிச்சேன்? ஒன்னும் ஜெயிச்சது கிடையாது இனி வரைக்கும். திட்டி தான் ஆகணும் ப்ரோ. திட்டுனது ஏதோ ஒரு வகையில அவன் காதுக்கு போய் 4 பேர் பத்திரிக்கைக்காரன் கேள்வி கேட்டு அவன் வந்து அவன் ஸ்ட்ராட்டஜி மாத்தி சிஎஸ்கே ஜெயிச்சா ஓகே தான், இட்ஸ் ஃபைன். அதுக்குன்னு ஃபெமிங்க திட்டாமலாம் இருக்க முடியாது. இதே பாயிண்ட் தான் சொல்றேன். இப்ப திருப்பி இதே 4 பாயிண்ட் வந்துருச்சு. ஏன்டா 28 கோடி பெஞ்சில் வச்சிருக்கேன்னு யாரா கேட்டாங்களா? யாருமே கேட்கல. நீ பாயிண்ட் எடுத்தீங்கன்னா போதும்டா ராசா, அது போதும்.
இதுதான் எதுவுமே தேவையில்ல. இத ஃபிகர் அவுட் பண்ணியிருந்தானா முன்னாடியே எப்பயும் நம்ம வந்து இவ்வளவு கேவலமா தோத்துருக்கு தேவை ப்ரோ. கியூ போட்டீங்கன்னா எல்லார்ட்டையும் அப்பாலஜி 1 hour அப்பாலஜி வீடியோ கூட போட ரெடி. இப்ப எப்படி இவன் இப்ப கேப்டன்சி கத்துக்கனா அவனும் கோச்சிங் கத்துக்கிட்டு தப்பு கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கத்துக்கிட்டு கரெக்ஷன் பண்ண அவ்வளவுதான். இதெல்லாம் வைல்டு ப்ரெடிக்ஷனோ போல்டு ப்ரெடிக்ஷனோ இல்ல ஆக்சுவல் ப்ரெடிக்ஷனா ஐ திங்க் ஒன்லி வே ஆர்சிபி இஸ் நாட் கெட்டிங் திஸ் கப் இஸ் லைக் மேபி இஃப் தே சோக் இன் த ஃபைனல்ஸ் அது ஒண்ணுதான் அவங்களுக்கு நிறுத்தும். இல்லைன்னா கப் அவனுக்கு தான். இதுதான் இப்ப இருக்க சுச்சுவேஷன். நல்லா கன்ஃபார்ம் ஆர்சிபி கப் அடிக்கிறாங்களோ இல்லையோ ஐ எம் டாப் 2 லுக்கிங். நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி வே தே ஆர் நாட் கெட்டிங் த கப் இஸ் மேபி தே சோக் இந்த இந்தியா போய் 2023 ஃபைனல்ஸ்ல சோக் ஆனாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி அந்த ஆன் பேப்பர் பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் ஃபேவரபிள் டீம்னு சொல்லி போய் அந்த மாதிரி சோக் ஆனா மட்டும்தான் உண்டு. ஆர்எல்ஸ் இட்ஸ் கம்மிங் பேக் டு பேக் ஃபார் வி ஆர் அட் மேக்ஸ் ஸ்ட்ரென்த். இப்போ வந்து ஏதாவது ஒண்ணு ஃபெயில் ஆச்சுனா பெஞ்ச்ல அதாவது இல்ல ப்ரோ இவ்வளவுதான் நம்மளால முடியும் ப்ரோ. இதுக்கு கம்மியா யாருனால முடியுமோ வந்து எங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துட்டு போங்க. அதுதான் அவ்வளவுதான். அதுதான் மேட்டர். என்னன்னா நம்ம வந்து இந்த டீம் வந்து பெர்ஃபெக்ட்டா போகணும். இப்போ வந்து யாருக்குமே இன்ஜுரி ஆகக்கூடாது, யாருக்கும் ஃபார்ம் அவுட் ஆகக்கூடாது, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்கணும், கேட்ச் டிராப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நடந்தா நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனாலாம் முடியாது. அதான் சொன்னேன்ல நமக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இல்ல. வி ஆர் அட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இதுக்கு மேல இந்த ராமகிருஷ்ணா கோஸ் மாதிரி அவனா ஒருத்தன் முளைச்சாதான் உண்டு. இது ஒரு சூப்பரான ஒரு தியரி வந்து நான் இன்ஸ்டால பார்த்தேன் ப்ரோ. ஏன் வந்து மும்பை விளையாட மாட்டேங்குதுன்னா இது வந்து பெரிய சீக்கிரட் எல்லாம் கிடையாது. பிகாஸ் அந்த டீம்ல இருக்கவங்க மேஜரா ஆல்ரெடி இந்தியா டீமுக்கு ஆடும். ஸோ என்னன்னா மத்தவனுக்கு எல்லாத்தையுமே ரஜத் படிதாருக்கோ இல்ல சூரியவம்சிக்கோ இல்ல எந்த பிளேயர் எடுத்தாலும் இந்தியா டீம் போயாகணுங்கிற இந்தியன் T20 டீம் போயாகணும், ஐசிடி T20 போயாகணுங்கிற ஹங்கர் இருக்கு. இவனுக்கு அந்த ஹங்கர் கிடையாது. இவனுக்கு பிளேஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த ஹங்கர் லேக் ஆஃப் ஹங்கர்னால தான் அவனால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா இவ்வளவு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம அடுத்த மேட்ச் நக்கிட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொன்னாலும் ஒரு டிஸ்க்ளைமர் போட வேண்டியதா இருக்கு. நக்கிட்டு போகுது ஆக்சுவலா எது சொன்னாலும் நக்கிட்டு போகுது. அந்த ஹங்கர் சொல்லிட்டு இருந்தல அந்த மாதிரி இந்த டூபேக்கு ஒரு திமிரு வந்துருச்சு ப்ரோ. அவன் பொசிஷன்ல பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்ல ப்ரோ. ஆக்சுவலா ஃபாஸ்ட் பவுலர்ல மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் அவன் பொசிஷன். அதான் சொல்றேன்ல அவன் வந்து செவரல் திங்ஸ். அவன் வந்து ஐசிடி ஆடுறதுனால 2 விஷயம் நடக்குது. அவனுக்கு வந்து ஹங்கர் இல்லைங்கிறது ஒண்ணா, அவனுக்கு அவன் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு ரெடியா இருக்கான். ஹர்திக் பாண்டியா எப்படா சொதப்பான் நான் அந்த பிளேஸ் எடுக்கலான்றது ரெடியா இருக்கான். 3வது இது அவன் ஐசிடியில் இருக்கிறனால சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல அவனை பார்த்து ஸ்கேம் ஆறாங்க. இவனுக்குள்ள இந்த பையனுக்குள்ள ஏதோ இருக்கப்பா அப்படின்னு ஸ்கேம் ஆறாங்க. கிடையாது, ஐபிஎல் டீம் வந்து வேற லெவல்ல இருக்காங்க. நீங்க நம்பாதீங்க அவனை. அதான் நம்ம ருத்ராஜுக்கு என்னன்னா என்ன ஆனாலும் நம்மள எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவனுக்கு அந்த அங்க இல்ல